30 days of intermittent fasting challenge இன்னைக்கு டே 8 சக்ஸஸ்ஃபுல்லா 1 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி தான் இவ்வளோ கண்ட்ரோல்டா இருந்தேன்னு எனக்கே தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஒயிட்ஸ் 3ம் கூட ஒரு யோக் ஆட் பண்ணி ஆம்லெட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன தோசை ஊற்றி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டுட்டேன். ஆப்பிள் சாப்பிட பவுல் எடுத்துட்டு வேணாம்னா எவ்வளோ பெரிய பவுல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. கொஞ்சம் ஆப்பிள், அதுக்கப்புறம் பலாப்பழம் சாப்பிடணும் போலே இருந்துச்சு. அதனால 2 பீஸ் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை தோசை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து புளிக்க வச்சு செய்யற மெத்தட். கருப்பு கொண்டக்கடலையில பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு கொஞ்சமா பூண்டு வெங்காயம்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கேபேஜ் பொரியல் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 150 grams ஆஃப் ரைஸ் கூட. அண்ட் தென் ஒரு பவுல் ஆஃப் மஸ்க் மெலன் ஈவினிங் சாப்பிட்டுட்டு லாஸ்ட் 1 வீக்கா டின்னரே சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோடயே வந்து டேவை எண்ட் பண்ணிடுறோம். ஈவினிங்கும் எதுவுமே சாப்பிடாதனால கரெக்டாக நைட் தூங்க போகும்போது பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால இந்த வாரம் ஃபுல்லாவே ப்ராப்பரா லாஸ்ட் மீல் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே லோகி சொன்னார், இன்னைக்கு உனக்கு புதுசாக ஒன்று பண்ணி கொடுக்குறேன் ஈவினிங்னு சொல்லி. ஈவினிங் அவர் எக்ஸும் பீட்டரும் எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் கிளவுட் ஆம்லெட் தான் பண்ண போறாருன்னு. எப்படி ஒன்று சொல்லாமலே கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் கேட்டாரு. நானும் அதே வீடியோ ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த டிஷ் ஜாப்பனீஸ் ஆம்லெட் அப்படின்னா கிளவுட் ஆம்லெட்னு சொல்லுவாங்க. கிளவுட் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ளஃபியா இருக்குங்கிறதுனால தான் இந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த டிஷ் இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு எப்படி செய்யறதுங்கிறத பத்தி சொல்றேன். டின்னருக்கு வந்து குக்கும்பர் கர்ட் போட்டு சாலடோட மதியம் வச்சிருந்த கேபேஜும் சேர்த்து சாப்பிட்டுட்டு டே எண்ட் பண்ணிட்டோம். டே 9ல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.